வணக்கம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏஐ பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் டெலிமால போயிட்டு அந்த கீழே இருக்குல்ல 3 பட்டன் அதை வந்து 1வதுலேருந்து நீங்கள் தள்ளணும் ரைட்டுக்கு. ஓகே, முதல்ல பார்த்தீங்கன்னா 1, 2, 3 3வது நீங்கள் தள்ளுறப்ப மேலே பார்த்தீங்கன்னா ஏஐ டூல்ஸ்னு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக்சல்ஆர், ஓகே, அதை செலக்ட் பண்ணணும். அந்த எக்ஸ் போட்டிருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இது வந்து ஏஐ டூல். நம்ம வந்து ஃபோட்டோ க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குல்ல சைன் அப் அண்ட் லாகின். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கணும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டோடனே கண்டினியூ வித் கூகுள் தட்டலாம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி கூகுள் டெலிமா அக்கௌண்ட்டில் தான் பூந்துருப்பீங்க. ஸோ அதில் இருக்கிற அந்த கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அது உள்ளுக்கு லோட் ஆகிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட பெயரை வந்து மேலே காட்டும். அப்படின்னா நீங்கள் கணக்காக லாகின் பண்ணிட்டீங்க. சரி, அதன் பின்ன பார்த்தீங்கன்னா ஓப்பன் இமேஜ், ஏஐ இமேஜ் கிரியேட்டர் அப்படின்னு 2 விஷயங்கள் நீங்கள் அங்கே பார்க்கலாம். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐ இமேஜ் கிரியேட்டர் ஜெனரேட்டர்னு இருக்குல்ல, ஏஐ இமேஜ் ஜெனரேட்டர், அதுதான் நீங்கள் தட்டுவீங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஏஐயில், அதாவது செயற்கை நுண்ணறிவில் உங்களால் வந்து படங்களை வந்து உருவாக்க முடியும். அதை உருவாக்குவதற்கு வந்து நீங்கள் ப்ராம்ப்ட் தட்டுவீங்க. ப்ராம்ப்ட்னா வந்து கமாண்ட் மாதிரி உங்களுக்கு எப்படி வேணும்னு அதுக்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க அதன் மொழியில். அப்போ தான் அதால் வந்து புரிஞ்சுக்கிட்டு தயாரிக்க முடியும். சரி, ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர் தட்டோன்னே பார்த்தீங்கன்னா அப்படி வரும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாட் டு யூ வாண்ட் டு சி அப்படின்னு இருக்குல்ல, அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணும், என்ன பார்க்க விரும்புகிறீங்க, அதை நீங்கள் வந்து அழகாக டைப் பண்ணணும். ஸோ நான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் ரீடிங் புக்ஸ், மேபி அந்த மாதிரி நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன் இந்த முறை. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து என்ன வேணாலும் நம்ம கேட்கலாம். அப்படி இல்லாத படத்தை, அதாவது நமக்கு எப்படியெல்லாம் படங்கள் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கேட்க முடியும். கீழே ஜெனரேட் தட்டிடணும். கீழே பார்த்திங்கன்னா 4 படங்கள், ஒரு முறை வந்து 4 படங்கள் வந்து அதால் உருவாக்கி கொடுக்க முடியும். ஸோ ஜெனரேட் ஆகி முடித்த பிறகு அது கணக்காக உங்களுக்கு காமிச்சிடும். அதுவரை நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை கலரில் வந்து ஓடிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்தும் இருக்குது. ஓகேங்க, பாருங்கள் 4 உதாரணங்கள் அழகாக வந்துருச்சு. ஓகே, இது வந்து எலிஃபண்ட் ரீடிங் புக்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் திரும்ப ஒரு வாட்டி ஜென்ரேட் தட்டினீங்கன்னா வேறு வரும். கீழே பாருங்கள், நம்ம பதிவிறக்கம் செஞ்சிடலாம், தட்டி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த படம் நமக்கு வேணும்னா. இப்படி வேண்டாம்னா நீங்கள் திரும்ப ஜெனரேட் தட்டலாம், இல்லை வேறு ஏதாவது தம்பா பண்ணலாம். அதில் உதாரணத்துக்கு எலிஃபண்ட் ரீடிங் புக்ஸ் நியர் 3, ஓகே. அப்போ மரத்துக்கிட்ட வந்து அதால் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும், மரத்துக்கிட்ட இருக்கிற மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அது ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு வந்து அது காட்டும். ஸோ என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, அதுவும் வந்து உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து தான். எவ்வளோ ஸ்பீடாக இருக்கோ அவ்வளோ வேகமாக வந்து வரும். ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள், இது வந்து புத்தகம் படிச்சுட்டு அது வந்து மரத்துக்கிட்ட இருக்குது. ஸோ வேறு எப்படி வேணும், அந்த எலிஃபண்ட் ஏதாவது உடை போட்டிருக்கணுமா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து தாராளமாக அதுக்கிட்ட ஏஐ இமேஜ் ஜெனரேட்டர், அதான் ஏஐனா செயற்கை நுண்ணறிவு, அதை வச்சு சொந்தமாக அதால் வந்து படங்களை உருவாக்கி கொடுக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா புல் டெக்னாலஜி எல்லாம் இது மாதிரி இந்த அடிப்படையில் தான் வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து நம்மளை வந்து நம்மளோட யோசிக்கிற திறனை அப்பால் கொண்டு போகுது. அதாவது நம்ம வந்து இன்னும் அதையும் தாண்டி அவுட் ஆஃப் த பாக்ஸ் நம்மளால் யோசிக்க முடியும். இன்னொன்று பாருங்கள், சார் டைப் பண்ணுறேன், டாக்ஸ் பிளேயிங் ஃபுட்பால். ஸோ டாக்ஸ் வந்து பந்து விளையாடுது, அந்த மாதிரி நம்ம வந்து சும்மா ஜென்ரேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் இது வந்து புதுசாக அவங்க ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஒரு ஆளோடையும் இன்னொரு ஆளோடையும் ஒருபோதும் சமமாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஓகே, இதுவும் பாருங்கள் ஜெனரேட் பண்ணிகிட்ருக்கு, வெள்ளை கலரில் ஓடிட்டுருக்குல்ல, அதான் ஜெனரேட் பண்ணுறது. ஸோ ஜெனரேட் பண்ணி முடித்தோடனே நமக்கு பார்த்திங்கன்னா புதிய படங்கள் காட்டும். இதே மாதிரி உங்களுக்கு என்ன மிருகங்கள் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம், வேறு நீங்கள் பிராணிகள் வச்சு தவிர்த்து இயற்கை சூழ்நிலை, சன்செட் அழகாக இருக்கணும், சன்செட் எதுக்கிட்ட கேஎல்சிசி கிட்ட இருக்கணும்,
கேஎல்ஐ கிட்ட இருக்கணும், வேறு வெளிநாட்டுக்கிட்ட தாஜ்மஹால் கிட்ட இருக்கணும், என்ன வேணாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நாய்கள் பந்து விளையாடுது. வேறு என்ன நாய் உங்களுக்கு விளையாடணும்? உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், சில பேருக்கு வந்து டோபர்மேன் பிடிக்கும், ஜெர்மன் ஷெப்பர்ட். ஸோ அது கூட நீங்கள் டைப் பண்ணி தேட முடியும். சரி, இதை நம்ம முடித்த பிறகு நம்ம பார்த்திங்கன்னா வேறு உதாரணத்துக்கு ஸ்மால் கிட் ஸ்டாண்டிங் நியர் KLCC. ஸோ இது இன்னொரு உதாரணம் நம்ம முயற்சி செஞ்சு பார்க்குறோம். ஒரு சின்ன பையன் பார்த்திங்கன்னா KLCC கிட்டே இருக்கிற மாதிரி. அந்த சின்ன பையன் பார்த்திங்கன்னா உண்மையிலே இருப்பாரான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. இந்த செயற்கை நுண்ணறிவு தான் உருவாக்கி கொடுக்குது. இதை வச்சு நம்ம வந்து நமக்கு வேண்டிய படங்களை வந்து க்ரியேட்டிவாக உருவாக்கிக்க முடியும். இந்த உதாரணம் பாருங்கள், இதை வச்சு பார்க்குறப்ப ஒரு 4 விதமான படங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கு. ஓகே, இதோட வந்து சாரோட உதாரணத்தை முடிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் புத்தாக்கத்திற்கு ஏற்ற மாதிரி புதுசாக செய்து நீங்கள் சாருக்கு அனுப்பி வைக்கலாம். அனைவருக்கும் நன்றி.